ஒரு அடுத்தடுத்து ஒரு தெளிவான ஒரு பிளானோடையும் அவர் செயல்படுறாருன்னு நான் சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்கள் தான் வந்து நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாரு. அடுத்து வந்து சீமான் செயல்படுறாரு. ஆனா அவரோட ரொம்ப எப்பவுமே எமோஷனலா இருக்கிறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து அது ஒரு சரியான முறையில் எடுபடலாம். இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் பெயரளவு தான் சொல்கிறோமே கண்டி அவர் அப்படி இருக்காருன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் கட்சி உள்விவகாரம் சமாளிக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு கூட சட்டசபையில் பேசிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் எதிர்த்து வெளியே தான் போடாது, வெளிநடப்பு செய்யணும்னு தான் வராங்களே கண்டி. ஆனால் அது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா கிடையாது. அவங்க பேசுறது வந்து இது பண்ணுறாங்களே கண்டி, வெளிநடப்பு பண்ணிட்டு பேசுகிறாங்களே கண்டி. ஆனால் உள்ளேருந்து சட்டசபையில் அவங்க கரெக்டாக நடந்துக்கிறதே இல்லை. மக்கள் பிரச்சனைக்கு இப்போது பிஜேபி எடுத்துக்கலாம் சார். அண்ணாமலை அவர்கள் நல்லா குரல் கொடுக்குறாரு. எதனால அண்ணாமலை அவர்கள் வந்து நல்ல எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறதா நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலையை வந்து இப்போ வந்து எதிர்த்து இப்போ எல்லாரையுமே வந்து பிஜேபி எதிர்த்து பேசுறவங்களை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. யார் எது பண்ணாலும் சரி. இப்போ வந்து யாருமே வந்து கருத்து சுதந்திரங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இல்லாமல் இருக்கு. அண்ணாமலையை வந்து அவரோட செய்யும்போது வந்து எதையும் ஆதாரத்தோட செயல்படுறதுனால வந்து அவருக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத நிலையில் இன்னைக்கு தமிழக அரசு வந்து திண்டாடிடு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா 2016 வந்து செந்தில் பாலாஜி வந்து நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மோசமான அமைச்சரே கிடையாது, அவர் தான் தமிழ்நாட்டிலேயே அதிமுகவிலேயே ஊழலான அமைச்சர்னாரு. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் செய்கிறதுக்கு அவர் தான் ஏற்றவருங்க மாதிரி அவருக்கு ஏற்ற துறையை டாஸ்மாக் துறையை கொடுத்து இப்போ வந்து டாஸ்மாகில் வந்து அதிமுக சாராய ஆலைகள் வந்து அதிமுக திமுக 2 கட்சிக்காரங்கிட்ட தான் இருக்குது. ஆனாலும் அதிமுக ஆட்சியை விட இப்போ வந்து பப்ளிக்காகவே, இப்போ நான் கிராமத்தை சேர்ந்தவன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து பப்ளிக்காகவே பேசுகிறாங்க. நல்ல எதிர்கட்சி தலைவர்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ ஏன்னா நாங்கள் அந்த கொரோனா பேட்ச் நாங்கள்லாம், ஸோ அது வரைக்கும் நல்ல இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இது. மற்றபடி ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராகவும் மற்றபடி எல்லாமே ஓரளவு அறிக்கை அவரோட சொல்றது பார்த்தா ஓரளவு தெளிவாக தான் இருக்குது. ஸோ அவர் கொடுக்குற அறிக்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். ஸோ இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் இதுவும் வரல, ஜஸ்ட் ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. இப்போ மற்றபடி ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, அதனால தான் இப்போ ஆனால் பேசுகிற மட்டும் இப்போ சொல்கிறோம் அவர் இருந்தது நல்லா இருந்திருக்க முடியாது. நீங்கள் யாருமே அப்போ கொடுக்கல ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால தான் இப்போ இது இல்லை. ஸோ இப்போ அவருக்கு இப்போ விஜய் வராருன்னா இப்போ எவ்வளோ பேர் ஆண்டுட்டாங்க எல்லாருமே. ஸோ அவருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தம்பி அண்ணாமலை வந்து சிறப்பாக செயல்படுறாரு. அவர் வந்து நிறைய விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வர்றாரு. அதனால் அவர் தான் சிறப்பான எதிர்கட்சி தலைவராக நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிறதுல பிஜேபி தான் குரல் கொடுக்குறாங்க, அதிமுக அந்த அளவுக்கு குரல் கொடுக்கல, அதுதான் உண்மை. இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் பெயரளவு தான் சொல்கிறோமே கண்டி அவர் அப்படி இருக்காருன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் கட்சி உள்விவகாரம் சமாளிக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மோசமான அமைச்சரே கிடையாது, அவர் தான் தமிழ்நாட்டிலேயே அதிமுகவிலேயே ஊழலான அமைச்சர்னாரு. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் செய்கிறதுக்கு அவர் தான் ஏற்றவருங்க மாதிரி அவருக்கு ஏற்ற துறையை டாஸ்மாக் துறையை கொடுத்து விஜய் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் இல்லை. சார், இப்போ தமிழகத்துல எந்த பார்ட்டி வந்து சிறந்த ஆப்போசிஷன் பார்ட்டியா நீங்க நினைக்கிறீங்க? எந்த பொலிட்டிக்கல் லீடர் வந்து மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கறதா நீங்க பாக்குறீங்க? இப்போ இருக்கிற ரீசெண்ட் டயத்தில் அண்ணாமலை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சியா ஏடிஎம்கே இருந்தா கூட அவங்க ஒன்றும் பண்றது கிடையாது. மக்கள் மத்தியில் ஏடிஎம்கே தான் வந்துட்டு. இப்போ என்ன காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து நல்லா மக்களுக்காக குரல் கொடுக்குறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களோட இதை கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அதை சம்பந்தமா எடுத்து பேசுறாரு. மக்களுக்கு அறியாமையிலே இருந்ததுனால அதை வந்து விளக்க கொடுக்குறாரு. அதான் பெயின் பாயிண்ட். சமீபமா நடந்த அந்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமா ஒரு போராட்டம்லாம் இருக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் செய்யறது கரெக்ட் தான். தமிழகத்துல சிறந்த எதிர்கட்சி தலைவர்னா அது அண்ணாமலை தான். இப்போதைக்கு எதிர்கட்சியா இருக்காரு, கூடிய ஆளுங்கட்சியா வருவார். மக்கள் மத்திக்காக குரல் கொடுக்கறது வந்து எடப்பாடி கொடுக்குறாப்புல. என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றீங்க? எந்த காரணத்துக்காக? அவர் வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அப்புறம் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அவர் தான் குரல் கொடுக்குறாரு. அவர் கேட்குறாரு. ஆமாம், இப்போதைக்கு ஓகே. இப்போ சமீபத்தில் இந்த டாஸ்மாக் தொடர்பான போராட்டங்கள்லாம் வந்து தமிழக பிஜேபி வந்து முன்னெடுத்து பண்ணாங்களே, ஸோ அதெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்குறத பார்க்குறீங்களா? அண்ணாமலை பண்ணுறாரு எல்லாமே. அவங்க வந்து இதுக்கு வேண்டிய பாலிடிக்ஸ் தான் பண்ணுறது. ஒயின் ஷாப்பை நிப்பாட்ட முடியாது, அது எந்த கட்சி வந்தாலும் நிப்பாட்ட முடியாது அவங்களால. சார், இப்போ தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்கட்சி தலைவரா யார், நல்ல எந்த லீடர் செயல்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் பிரச்சனைக்கு யார் தொடர்ந்து குரல் கொடுக்குறதா? நீங்க வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு இப்போ ரொம்ப முதிர்ச்சியோட செயல்படுறாரு. முந்தைய அவர்கிட்ட வந்து ஒரு ஆவேசம் இருந்தது, இப்போ ஒரு நிதானம்